மாத காலை தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்தாவியானவரை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பரிசுத்தாவியானவர் பல்வேறு பெயர்களில் அறியப்பட்டிருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்வதும் அவரை பற்றி அறிந்து கொள்வதும் பரிசுத்தாவியானவரை அபியாசப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமான காரியங்களில் ஒன்றாய் காணப்படுகிறது. வாருங்கள், பரிசுத்தாவியானவருடைய நிறைவை பெற்று அவருக்குள் நாம் நிலைத்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஷலோம். இன்றைக்கு பரிசுத்தாவியானவருக்கான பெயர், பரிசுத்தாவியானவருக்கு இங்கே ஜீவ சுவாசம் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயரிலே பரிசுத்தாவியானவர் இங்கே அறியப்படுகிறார். தொழில்நுட்பங்கள், மனிதன் உருவாக்கின கருவிகள், இப்படி கண்டுபிடிப்புகளின் மேல் கண்டுபிடிப்புகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் காணப்படுகிறது. இதற்கு பின்னால் உள்ள காரியம் என்ன என்று சொல்லி கேட்கும் கேள்விக்கு பதில் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசுத்தாவியானவரை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு பரிசுத்தாவியானவருக்கான பெயர் வேதாகமத்திலே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் கண்டுபிடிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். பரிசுத்தாவியானவருக்கு இங்கே ஜீவ சுவாசம் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயரிலே பரிசுத்தாவியானவர் இங்கே அறியப்படுகிறார். மனிதன் சுவாசிக்கும் அந்த சுவாசம் இந்த காற்று கிடையாது, அதற்கும் அதிகமானது. அந்த சுவாசத்திற்கு பெயர் ஜீவ சுவாசம் என்று சொல்லி நாம் இங்கே கண்டுபிடிக்கிறோம். இங்கே காற்றை நீங்கள் பார்க்கிறீர்கள். மனிதன் காற்றை சுவாசிக்கிறானா என்று சொன்னால், அந்த காற்றுக்குள்ளே ஒரு பரிசுத்தாவியானவருடைய கிரியை இருந்து அந்த மனுஷனுக்கு எதை கொடுக்கிறது என்று சொன்னால் ஜீவனை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. காற்று இருந்து கொண்டிருக்கும் பொழுது மனிதன் சுவாசித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் நடைபெறுகிற விஷயம் என்ன? மனிதன் ஒரு நாள் சுவாசிக்க முடியாமல் போய்விடுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போய்விடுகிறது என்று பொருள்படுகிறது. மனிதனுடைய சரீரம் மண், தூசி, துகள். அந்த மண்ணுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டஸ்ட் என்று பெயர், அல்லது டர்ட் என்று பெயர். இந்த டஸ்ட்டுக்கு உள்ள ஜீவனை கொடுத்தது, உள்ளே இருக்கிறதான எல்லா சரீரத்தினுடைய பாகங்களும் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு இயங்க வைத்தது எது என்று சொன்னால் பரிசுத்தாவியானவர் தான். பரிசுத்தாவியானவர் நம்முடைய சரீரத்திலே இயக்கத்தை ஏற்படுத்தி நம்முடைய இயக்கம், அந்த சரீரமானது சரியாக இயங்குவதற்கு உதவி செய்தது பரிசுத்தாவியானவர் தான். சரீரத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஒவ்வொரு பணி இருக்கிறது. கால்கள் நடக்க உதவி செய்கிறது, கைகள் வேலை செய்ய உதவி செய்கிறது, கண்கள் பார்க்க உதவி செய்கிறது, செவிகள் கேட்க நமக்கு உதவி செய்கிறது. உள்ளே இருக்கிற சரீரத்தின் உள் உறுப்புகள், இருதயம், நுரையீரல், ஈரல், கல்லீரல், சிறுநீரகம், இவைகளுடைய செயல்பாடுகளை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த செயல்பாடுகளுக்கு பின்னால் காணப்படும் செயல் எது? யார் காணப்படுகிறார் என்று சொன்னால் பரிசுத்தாவியானவர். அந்த பரிசுத்தாவியானவருக்கு பெயர் ஜீவ சுவாசம். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றுமில்லாமல் மண், சாதாரண மண், களிமண், டர்ட் அல்லது டஸ்ட், தூசி என்று சொல்லுகிற அந்த தூசிக்கு செயலை கொடுத்தது, இயக்கத்தை கொடுத்தது யார் என்று சொன்னால் பரிசுத்தாவியானவர் தான். அவருக்கு பெயர் ஜீவ சுவாசம். இந்த ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையாக, கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக, செயல்பாடுகள் நிறைந்த, கிரியைகள் நிறைந்த வாழ்க்கையாக மாறுவதற்கு
நமக்கு யார் தேவை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை செயல்படும் வாழ்க்கையாக மாற்றுவதற்கு ஜீவ சுவாசமாகிய பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளாக வாரும் என்று சொல்லி நீங்கள் அழைக்க வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், மண் அல்லது களிமண் அல்லது தூசி, அதற்கு என்ன இல்லை? ஒன்றுமே கிடையாது. அதை ஆண்டவர் எவ்வாறு மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு தெளிவான சிந்தனையும் அறிவும் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரால், ஜீவ சுவாசம் என்று அழைக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், ஒன்றுமே இல்லாமல் இருந்த அந்த மண்ணிற்கு கர்த்தரால் இப்படிப்பட்ட ஒரு செயல் நிறைந்த, சிந்தைகள் நிறைந்த, ஞானம் நிறைந்த, அறிவு நிறைந்த ஒரு செயல்பாட்டை கொடுக்க முடியும் என்று சொன்னால், அந்த ஜீவ சுவாசம் என்று அழைக்கப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாரும் ஆண்டவரே, ஜீவ சுவாசம் என்று அழைக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளாக வாரும் என்று சொல்லுகிற ஒரு அழைப்பை நாம் கொடுக்கும் பொழுது அவர் நமக்குள்ளாக வருகிறார். நம்முடைய ஒன்றுமில்லாமல் மண் போன்ற அந்த வாழ்க்கையை மாற்றி ஒரு செயல்படும் வாழ்க்கையாக மாற்றுகிறார். இப்ப நம்முடைய சரீரத்தினுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மூளை, சிந்தனை, அறிவு, ஞானம், புத்தி, நம்முடைய செயல்பாடுகள். ஜீவ சுவாசம் உள்ள மனிதன் அவனால் செய்ய முடிந்த காரியங்கள் என்ன என்று சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். எவ்வளவு பெரிய இன்வென்ஷனை, டிஸ்கவரிஸ், எத்தனை விஷயங்களை மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான். மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு வரைக்கும் பிரமிக்க வைக்கிறதா இருக்கிறதே. மனிதனுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு வரைக்கும் பிரமிக்க வைக்கிறதா இருக்கிறது. இன்டர்நெட், வாகனங்கள், விமானம், தொழில்நுட்பங்கள், மனிதன் உருவாக்கின கருவிகள், இப்படி கண்டுபிடிப்புகளின் மேல் கண்டுபிடிப்புகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் காணப்படுகிறது. இதற்கு பின்னால் உள்ள காரியம் என்ன என்று சொல்லி கேட்கும் கேள்விக்கு பதில் என்னவென்று சொன்னால், மனிதனுக்குள் காணப்படுகிற ஜீவ சுவாசம் தான் காரணமாய் இருந்தது. அந்த ஜீவ சுவாசம் யார் என்கிற கேள்விக்கு பதில் அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியாகிய ஜீவ சுவாசம் நமக்குள்ளாக நிறைவாய் வரும் பொழுது நாம் இந்த உலகத்தில் வல்லமை மிக்கவர்களாக மாறிவிடுகிறோம் என்கிறதான செய்தியை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் செயல்படுகிறவர்களாக, ஆக்கப்பூர்வமானவர்களாக இந்த உலகத்தில் மாறுவதற்கு நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளாக வாரும், என்னை ஆக்கப்பூர்வமானவனாக மாற்றும், செயல்படுகிறவனாக மாற்றும் என்று சொல்லி அந்த விண்ணப்பத்தை, மன்றாட்டி நாம் ஏறெடுக்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டிலே ஆதியிலே மனிதனுக்குள்ளிருந்த ஜீவ சுவாசம் அது பரிசுத்த ஆவியானவர் என்பதை இந்த காலை வேளையில நாம் புரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த ஜீவ சுவாசமாகிய பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் நமக்குள்ளாக கடந்து வந்து ஆவிக்குரிய நிலைகளிலே நாம் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களிலும் அவர் செயல்பட்டு நம் மூலமாக இந்த தேசம் மறுரூபம் அடைவதற்கு ஜீவ சுவாசமாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும் என்கிற விண்ணப்பத்தோடு கூட இந்த காலை தியானத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். வாருங்கள், ஜீவ சுவாசமாகிய பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவிற்காக நாம் இணைந்து தேவனிடத்தில் நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே பரிசுத்த ஆவியானவரை ஜீவ சுவாசமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, ஒன்றுமில்லாமல் இருந்த அந்த மண்ணிற்கு ஆண்டவரே எவ்வளவு வேதியியல் செயல்பாடுகள், புரதங்கள், இப்படி ஆண்டவரே பல விஷயங்களை ஆண்டவரே அந்த மண்ணிற்கு ஜீவ சுவாசத்தின் மூலமாக கொடுத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்திருக்கிறீர். எங்களுக்கு தேவை, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆக்கப்பூர்வமானவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஆவிக்குரிய நிலைமையிலே செயல்படுகிறவர்களாக ஆண்டவரே, ஆவிக்குரிய நிலைமையிலே ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாறுவதற்கு எங்களுக்கு தேவை ஜீவ சுவாசம் என்று அழைக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரே, அவர் எங்களுக்குள்ளாக வரும் பொழுது ஆண்டவரே நாங்கள் செயல்படுகிறவர்களாகவும் வல்லமையுடையவர்களாகவும் நாங்கள் மாறிவிடுகிறோம் என்கிற சந்தோஷமான விஷயத்தை இந்த காலைவேளையில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஜீவ சுவாசம் என்று அழைக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் வந்து இந்த காலைவேளையிலே இறங்கி
ஆண்டவரே, எங்களை செயல்படுகிறவர்களாகவும் ஆக்கப்பூர்வமானவர்களாகவும் மாற்றும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதியும் கனவும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் நம் ஒவ்வொருவரிலும் நிறைவாய் பெருகுவதாக. ஷலோம். பரிசுத்தாவியானவரை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற மென்மையின் ஆவியானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தாவியானவரை பெற்றிருக்கிறோம். ஆனால் நமக்குள் வாசம் பண்ணும் அந்த பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளேயே தான் இருக்கிறாரா? இல்லாவிட்டால் நாம் செய்கிற எல்லா காரியங்களின் நிமித்தமாக அவர் நம்மை விட்டு மென்மையாக விலகிவிட்டாரா? தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் தொனிக்கும் பொழுது நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோம்.